வணக்கம். என் பெயர் எல். செல்வன். நான் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் வந்து 2002ல வந்து +2 முடிச்சிட்டேன். ப்ளஸ் முடிச்சுட்டு 2007 வரை கம்பெனியில் வேலைக்கு போயிருந்து மில்லுகளுக்கு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். 2007க்கு பிறகு என்னால் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் தோன்றுச்சு. 2007க்கு பிறகு நான் டிகிரி மாலை நேர கல்லூரி காமராஜர் யூனிவர்சிட்டி தேனியில் தினமும் வந்து உத்தாம்பாளையத்துலேருந்து டெய்லி போயிட்டு போயிட்டு வந்து படிச்சுட்டு இருந்தேன். அந்த டயத்தில் வந்து தட்டச்சு பழகணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இந்த ஆர்வத்தில் வந்து தட்டச்சு பயிற்சி முடிச்சு இது பண்ணோம்னே நான் டிஎன்பிஎஸ்சி எப்படி படிக்கணும்னு தெரியல. அந்த மெத்தட் தெரியல. அப்புறம் வந்து 13ல் ஒரு கால்ஃபர் வந்து அந்த 13ல் வெற்றி அடைய முடியல. மெத்தட் ஆஃப் தெரியல. அப்புறம் 13க்கு அப்புறம் மெத்தட் தெரிஞ்சு 14ல் செலக்ட் ஆகி பணிவரித்துறையில் தட்டச்சராக பணியாற்றினேன் திருச்சியில். திரும்ப ஒரு எக்ஸாம் குரூப் 4 போட்டாங்க. அதில் வந்து திரும்ப ஒரு தடவை எக்ஸாம் எழுதி இதை பாஸ் பண்ணி எனக்கு அந்த துறை வந்து கொஞ்சம் பிடிக்கல, விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. திரும்ப வந்து பொதுப்பணித்துறை செலக்ட் பண்ணி குரூப் 4 எக்ஸாம் எழுதி பொதுப்பணித்துறை செலக்ட் பண்ணி இங்கே மதுரையில் வந்து தட்டச்சராக திரும்ப வந்து ஜாயின் பண்ணி ஆஃபீஸ் அலுவலகத்தில். அதனால் நீங்களும் இந்த மாதிரி வந்து படித்து கொண்டே இருந்தால் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஒரு அட்டம்ப்டில் 2 அட்டம்ப்டில் 3 அட்டம்ப்டாவது வெற்றி அடைந்து விடுவீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக, உறுதியாக நீங்களும் வெற்றி வாய்ப்பு கிட்டுவீர்கள்.